Last week we saw a word called salvation. ரட்சிப்பு என்ற வார்த்தையை செய்தியை நாம் தியானித்தோம். What is called salvation? Who needs salvation? Who can give salvation? And how I can be saved? நான்கு காரியங்களை போன வாரத்துல நாம் தியானித்தோம். ரட்சிப்பு என்றால் என்ன? யாருக்கு ரட்சிப்பு தேவை? யார் நம்மை ரட்சிப்பது? நாம் எப்படி ரட்சிக்கப்படுவது? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? Are you saved today? Amen. Let us turn to Mark chapter 1 verse 15. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15. அதையும் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 17 30 31. அதையும் வாசிங்க. நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். The time is near. Repent and believe in the gospel and you shall be saved. அப்போஸ்தலர் நடபடிகள் 17 30 31 கூட வாசிக்கலாம். Acts chapter 17 30 and 31. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். In the past, God overlooks such ignorance, but now He commands all people everywhere to repent. For He has set a day when He will judge the world with justice by the man He has appointed. He has given proof of this to everyone by raising him from the dead. Hallelujah. இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் repent. இந்த நாளுடைய செய்தியினுடைய தலைப்பு மனம் திரும்பு. ஆமென். மனம் திரும்பு. Today's sermon title is repent. ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள். From Genesis chapter 3 until the end of the Bible, we can see and hear the cry of God towards mankind is, repent and turn to me. அவருடைய தீர்க்கதரிசிகள் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது அவர்களும் அந்த யூத தேசத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த ஜனங்களை நோக்கி உரைத்த தீர்க்க தரிசனம் என்னவென்றால், நீங்கள் எல்லோரும் மனம் திரும்பி தேவன் பட்சமாய் திரும்புங்கள். When John the Baptist came, he also came preaching the message of the kingdom of God, which begins with the message of repentance. யோவான் ஸ்நானன் அவன் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டு வந்த பொழுது அந்த சுவிசேஷத்தின் துவக்கமாக நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவன் பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். When the Lord Jesus Christ began His ministry, He also started preaching His ministry, preaching His message of repentance and turn unto the living God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயதில் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது அவரும் இப்படியேதான் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினார், தன்னுடைய செய்தியை தொடங்கினார். நீங்கள் மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள். In Greek, repentance means metanoia. கிரேக்க பதத்துல மெட்டனோயா என்று சொல்லி அந்த மனம் திரும்புதலுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார்கள். Repentance, what does repent means? Repent means lament, grieve over, sorrow over, or turn back. இந்த மனம் திரும்பு என்று சொல்லுகிற அந்த கிரேக்க பதத்தினுடைய உள்ள அர்த்தம் என்னவென்றால், துக்கப்படுவது, வருத்தப்படுவது, சஞ்சலப்படுவது. புதிய ஏற்பாட்டினுடைய விளக்கத்தின்படி முழுமையாக திரும்புவது, என் வழியை விட்டு தேவன் வழியில ஒரு யூட்டர்ன் எடுத்து நான் திரும்புவது மனம் திரும்புதல் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. மனம் திரும்புதல் என்றால் வெறும் சாரி அது அல்ல. மனம் திரும்புதல் என்று இதை செய்து விட்டேன், இனி நான் செய்வதில்லை என்று தீர்மானம் எடுத்து வேறொரு திசையில தேவன் நிச்சயத்திற்கிற திசையில போவது மனம் திரும்புதல். Repentance is not being sorry for getting caught when you sin. Repentance is not being sorry and continue to do that when your conscience ease you. Repentance is
make a decision not to do that sin or this iniquity once again and turn completely away from that particular sin. சொல்றது புரியுதா உங்களுக்கு? Hallelujah. Repentance is not just sorry. Repentance is making a decision. I am not going to repeat it again. மனம் திரும்புதல் என்பது ஐயோ இதை செய்து விட்டேன் இந்த பாவத்தை இனி செய்யக்கூடாது என்று சொல்லி விட்டுவிட்டு மனசாட்சி கொஞ்சம் அசந்த பிறகு மறுபடியுமாக அந்த பாவத்தை செய்வது மனம் திரும்புதல் அல்ல. மனம் திரும்புதல் என்பது இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி முழுமையாக நான் திரும்பி தேவன் வழியில செல்லுவது மனம் திரும்புதல். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாவத்தினுடைய துக்கம் அவ்வளவாய் என்னை அமிழ்த்தினது. நான் அவ்வளவாய் மாறிவிட்டேன். பாவத்தை குறித்த அந்த மதிப்பு முற்றிலுமாக என்னை விட்டு மாறிவிட்டது. The grieving for the sin that I have committed, the grieving for the bad thing that I have done so much, it has brought a radical change in me, and my attitude towards sin is entirely changed. மனம் திரும்புதல் என்பது பாவத்தை குறித்து நான் உணர்த்தப்பட்ட போது அவ்வளவாய் துக்கமாகி விட்டது எனக்கு. அந்த பாவத்தை வெறுக்கிற அளவுக்கு நான் வர வேண்டும். அதுதான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. சொல்ற நல்லா புரிஞ்சுக்கொள்ள. Repentance is a complete turn around from my own way to God's holy way. மனம் திரும்புதல் என்பது என் சொந்தமாக நான் வாழ்கிற என்னுடைய வாழ்க்கை வழியை நான் விட்டுவிட்டு தேவன் பட்சமாக முற்றிலுமாக முழு மனதாக நான் திரும்புவது மனம் திரும்புதல். அல்லேலூயா, அல்லேலூயா. Because I came to the church does not mean that I have repented. நான் சபைக்கு வந்து விட்டேன் அதனால நான் மனம் மாறி விட்டேன் என்பது அர்த்தம் அல்ல. Hallelujah. Your repenting must do with God. என்னுடைய மனம் திரும்புதல் என்பது சபை குறித்ததான காரியங்கள் அல்ல. கிறிஸ்துவுக்கும் எனக்கும் மத்தியில் இருக்கிற அந்த உறவை குறித்த காரியங்கள் தான் மனம் திரும்புதல். Hallelujah. 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 So என்னுடைய the regeneration or the change comes to me in such a way that I understand that I have hurt the heart of God. I broken the commandments of God. I bypassed all the rules that He has set for me, and I am dedicated, decided to change myself forever from my own style of life. மனம் திரும்புதல் என்பது தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன், தேவனுடைய பிரமாணங்களை நான் உடைத்திருக்கிறேன், தேவனுடைய ஆவியானவரை நான் துக்கப்படுத்தி இருக்கிறேன், இனி நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப் போவதில்லை என்று சொல்லி தீர்மானம் எடுத்து அவருடைய வழியில நான் நடப்பேன், அவருடைய பாதையில நான் செல்லுவேன் என்று சொல்லுவதுதான் மனம் திரும்புதல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. You recognize your sinfulness, you recognize the depravity of the sin that you committed and change and put a full stop to what you are living and change. That is called repentance. Hallelujah. Hallelujah. நான் செய்த பாவம் எவ்வளவு கொடிதானது, இந்த பாவமானது எவ்வளவு வக்கிரம் உள்ளதாக இருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து கொண்டு அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மாறுவதுதான் மனம் திரும்புதல். Hallelujah. 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 ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம மாறணும்னு விரும்புறோம், ஆனா மாற மாட்டுகிறோம். The problem is we want to change, but at the same time I don't want to change. Amen. Amen. We want to play the same sorry and play the game again. நம்ம என்ன பண்ணுகிறோம், ஆண்டவரிடத்துல பாவத்தை அறிக்கை செய்து விட்டு மறுபடியும் அதே விளையாட்டை திரும்ப விளையாட ஆரம்பிக்கிறோம். Hallelujah. The beautiful example we can see from the life of Israelites when the judges ruled. தேவனுடைய வசனத்துல பழைய ஏற்பாட்டுல நியாயாதிபதிகள் புத்தகத்தை நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த கடைசி வசனம் சொல்லுகிறது, in those days there was no king in Israel, everybody did what was right in their own eyes. அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லாதபடினாலே அவன் தன்னுடைய பார்வைக்கு சரியானதை செய்து கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா.
Hallelujah. What again? Slowly they will go into sin and into bondage. Again they will call unto God and God will come and rescue them. நியாயாதிபதிகள் புத்தகத்தை நல்லா நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் அந்த வாக்குத்தத்தப்பட்ட தேசத்துக்குள்ள வந்துட்டு என்ன பண்றாங்க? தேவனுடைய நன்மைகளை, சமாதானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப சமாதானம், ரொம்ப ஐஸ்வர்யம், ரொம்ப ஆசீர்வாதம் வந்தவன என்ன வருதுங்க? பாடியில கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவர்கள் அந்நிய தேவர்களை தேடி போகிறார்கள், பாவம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். உடனே அந்த பாவத்தின் நிமித்தம் அந்நிய தேவர்கள் நாடி விக்கிரகத்துக்குள்ள போனபடினால மறுபடியும் அவர்கள் சத்துருக்களால பீடிக்கப்படுகிறார்கள். மறுபடியும் அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் வந்து அவர்களை விடுதலை செய்கிறார். Hallelujah. The people, when they are living in comfort zone, when people living in the luxury, their heart started to deviate from the devotion to God towards the attractive things around them. And eventually they went into bondage and again they cried unto God. God came and delivered them. Hallelujah. Hallelujah. In the கதை எப்படி நம்ம லைஃப் மாதிரி இருக்குதுல்ல? The story is looking like our life also, no? Sometimes we commit sin, we say sorry to God, God forgives, we live sometime right life. After some time, when things go all right, we again move away from our boundaries. Again we have problem. Again we cry out to God. This is the cycle of many Christians. கிறிஸ்துவாகிய அநேகர் நாம என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை வந்து ஆண்டவரோடு கூட நம்ம நடக்கிறோம். கொஞ்ச நாள் சமாதான சந்தோஷம் இருந்த பொழுது திரும்ப என்ன பண்றோம்? அந்த ஜொலிக்கிற காரியங்கள் பின்னாடி ஓடி பாவத்துல மாட்டிக் கொள்கிறோம். மறுபடியும் பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே எனக்கு மன்னியும். ஆண்டவர் வந்து மன்னிக்கிறாரு, சேமத்தை கொடுக்கிறாரு, சமாதானம் உண்டாகிறது. மறுபடியும் என்ன பண்ணுகிறோம்? நம்முடைய வேலையை காண்பிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Some people repent for a day, some people repent for a month, some people's repentance not even lasts for an hour. நிறைய பேர் மனம் திரும்புகிறார்கள். செய்தி கேட்கிறோம், மனம் திரும்புறோம். ஆண்டவரை பேசினார், மனம் திரும்ப போகிறேன் சொல்லி மனம் திரும்புகிறோம். சிலருடைய மனம் திரும்புதல் ஒரு வாரம் கூட நிலைக்கு நிற்கிறது இல்லை. சிலருடைய மனம் திரும்புதல் ஒரு நாள் கூட நிற்கிறது இல்லை. சிலருடைய மனம் திரும்புதல் சர்ச்சு முன்னாடி முடிஞ்சு போகுது. Hallelujah. Hallelujah. Some of the people are very smart people. What we do, we justify what we do, which is not right in the eyes of God. Amen. நம்ம சிலர் சாமர்த்தியர்களாக இருக்கிறோம். என்ன சொல்லுகிறோம்? நான் செய்கிற பாவத்துக்கு ஒரு காரணத்தை நாம் சொல்றோம். நான் செய்கிற அநியாயத்துக்கு ஒரு காரணத்தை என்ன பண்றோம்? கரெக்டா நம்ம சொல்லிடுறோம். You know what they say? God knows, brother. God understands. I don't trouble anybody. I enjoy my life. நான் யாருக்கும் தொல்லை கொடுத்ததில்லை. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் எல்லாம் தெரியும். அவர் எல்லாம் புரிஞ்சுப்பார் இல்லையா? என் பலவீனம் என்னன்னு தெரியும் இல்லையா? அவர் எல்லாத்தையும் அறிஞ்சு விடுறார். Hallelujah. The word of God says, book of Proverbs says, do not be wise in your own eyes. வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய சொந்த கண்ணுல நீ நீதிமானாக நீ என்ன பண்ணாத, இருந்து கொள்ளாதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. God is a good God. He understands and also He reproves and rebukes when we go astray. தேவன் நல்லவர் தாங்க. உங்களுடைய பலவீனங்களை அறிந்து கொள்கிறார். ஆனா அதே நேரத்துல உங்கள் பிள்ளையாகிய நீங்கள் அந்த எல்லைகளை மீறும் பொழுது உங்களை தண்டிப்பதற்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. இன்னைக்கு பாட்டு பாடணும் நம்ம, God is good. கர்த்தர் நல்லவர்னு பாட்டு பாடணும். Hallelujah. How many of you agree with me? God's discipline is good. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க கர்த்தருடைய டிசிப்ளின் கூட good? Amen. Hallelujah. Nobody accepts that. Hallelujah. We don't like discipline. Amen. We don't like discipline. நமக்கு டிசிப்ளினே பிடிக்கிறது இல்லை. We don't like others commanders because we are the kings of our own life. Amen. நமக்கு யாரும் அறிவுரை சொல்றதுக்கோ நம்மள அதட்டத்துக்கோ நம்ம என்ன பண்றதில்லை, பிடிப்பதில்லை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம தான் சொல்ல பாக்கலாம் ராணி வரை இருக்கு.
Hallelujah. But we need to understand, unless you repent, you cannot be the person whom God wants you to be. நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் தேவன் எப்படிப்பட்ட மனுஷியாக இருக்க நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படிப்பட்டதாக நீங்கள் மாற முடியாது. Unless you repent, you cannot go to the place or reach the position which God wants you to reach. நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற இலக்கை, லட்சியத்தை நீங்கள் ஒருபோதும் அடைய முடியாது. Unless you repent, you cannot do what God has predestined for you to do in this life. நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் தேவன் இந்த வாழ்க்கையில நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிற காரியங்களை உங்களால் என்ன பண்ண முடியாதுங்க, செய்யவே முடியாது. So repentance is a foundation of the church of the Lord Jesus Christ. மனம் திரும்புதல் என்பது கிறிஸ்துவினுடைய சபையினுடைய அடித்தள போதனையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. Repentance is the first step for your salvation. உங்கள் ரட்சிப்பின் முதல் படி என்னன்னா மனம் திரும்புதல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Repent and believe, then you shall be saved. நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Just believe, you will be saved. No. Amen. You may be just believing Jesus, still living in sin. You cannot be saved. Hallelujah. ஆண்டவர் விசுவாசிங்க, நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. நீங்க விசுவாசித்து ரட்சிக்கப்படுவீங்க என்று சொல்லி நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீங்க பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியவே முடியாது. Hallelujah. So you need to repent first of your sins. You need to let go of all the things that you are doing or living in your life which opposing to God. நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமாக நாம் செய்கிற காரியங்களை நாம் வெறுத்து அதை விட்டு விலகி தேவனை விசுவாசிக்கும் பொழுதுதான் ரட்சிப்பு உண்டாகும். Hallelujah. Hallelujah. So repentance is very essential in our life. Amen. So the repentance என்று மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு முறை நடக்கிற காரியம் அல்ல. இந்த மனம் திரும்புதல் என்பது ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டிய ஒரு காரியம். Repentance is not a one-time action or commitment to God in our life, but repentance should be our lifestyle. Hallelujah. 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 ஆவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும், when the Spirit of God comes, He will convict you of sin, righteousness and judgment. தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் என்ன பண்ணுவாருங்க, பாவத்தை குறித்து உணர்த்துவார், நீதி குறித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துவார். When the Comforter comes, He will convict us of sin, righteousness and judgment. Hallelujah. 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 Thank God we have the Holy Spirit of God with us to convict us. Amen. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய பாவத்தை குறித்து நமக்கு உணர்த்துவதற்கு. Hallelujah. Hallelujah. The greatest knowledge you can acquire is how sinful we are before the holy God. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு அறிவு என்னவென்றால், இந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக பரிதவிக்கப்பட்ட பாவிகளாக நாம் எப்படி இருக்கிறோம் என்ற அறிவை பெற்றுக்கொள்வது மிக மிக முக்கியம். Hallelujah. 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 Because we don't take when other people tell our mistakes. Amen. சிலர் நம் பாவத்தை குறித்து நமக்கு சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை யாருக்கு இல்ல? மனிதர்களுக்கு இல்லை. Hallelujah. அது தெரிந்துதான் ஆவியானவர், மென்மையான ஆவியானவர் வந்து என்ன சொல்றாரு, தம்பி இது நீ பண்றது ஆண்டவருக்கு விரோதமான காரியம். Hallelujah. That's why this gentle Spirit of God comes and convicts you of our sin. Amen. Hallelujah. When the Spirit of God convicts you, how you respond matters. ஆவியானவர் வந்து உங்களுக்கு பாவத்தை குறித்து உணர்த்தும் பொழுது அதற்கு எப்படி நீங்கள் செவிசாய்க்கிறீர்கள், பதில் கொடுக்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியம். Hallelujah. 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 If you yield to the unction of the Spirit of God, He will take you to another level in your faith life. Amen.
ஆவியானவருடைய சத்தத்துக்கு நீங்கள் இணங்கி உங்கள் வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வீர்களானால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஒரு படி அவர் மேல உங்களை கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. But when if you neglect the nudging, the urging, the prompting of the Spirit of God, you are going to lose many things in your life. ஆமென். ஆவியாருடைய உந்துதலையும் அவருடைய ஏவுதலையும் நீங்கள் தள்ளி போடுவீர்களானால், ஆவியை அவித்து போடுவீர்களானால், நீங்கள் இழந்து போகிற காரியம் அநேகம். இழந்து போகிற காரியம் அநேகம். ஹல்லேலூயா, hallelujah. The word of God says in the book of Luke chapter 15, prodigal son. அந்த கெட்ட குமாரனுடைய கதையை நாம் பார்க்கிறோம். திரும்ப போவதற்கு அவன் தீர்மானம் எடுத்தான். Hallelujah, hallelujah. But by the time he came to senses, he lost many things. அவன் புத்தி தெளிந்தது நல்லது, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனா அந்த புத்தி தெளிற அந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடி அவன் இழந்து போன காரியங்கள் அநேகம். Hallelujah, hallelujah. So I invite all of you today, this is the day to repent before God. Amen. Repent before you lose whatever you have. இந்த நாள்ல நீங்கள் மனம் திரும்புவது நல்லது. ஏனென்றால் நீங்கள் இந்த நாள்ல மனம் திரும்பாமல் போனால் நீங்க இழக்க போற காரியங்கள் அநேகம். இழக்க போற காரியங்கள் அநேகம். Hallelujah. So repentance actually means change of mind, change of my attitude towards sin and God. அப்ப மனம் திரும்புதல் என்பது என்னங்க? நான் முழுமையாக என் மனதை மாற்றிக் கொள்வது. பாவத்தை குறித்த பாவத்தை முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாவத்துக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு பாவத்தை ரொம்ப பிடிக்கும். ஆனா மனம் திரும்புதல் வந்த பிறகு இந்த பாவத்தை விட்டு விலகி ஓட நான் கற்றுக்கொள்ள வேண்டும், தீர்மானம் எடுக்கணும். Hallelujah, hallelujah. So before the repentance came, I loved sin and sin loved me very much. Amen. Because the word of God says to Cain, the sin lying at the door and his desire is for you. பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கிறது. அதனுடைய ஏக்கமல்ல யார் மேல இருக்குதுங்க? யார் மேல இருக்குது? உங்க மேல தான். Hallelujah. But God gave a counsel to Cain, you must resist. காயினுக்கு தேவன் சொல்லுகிறார், நீ அதை என்ன பண்ணுங்க? எதிர்த்து போராடு. எதிர்த்து போராடு. Hallelujah. One thing you need to understand, sin will be always attractive. Sin will be always appealing. Sin is always be colorful. என்ன சொல்றது புரியுதா? பாவம் எப்போதுமே நம்ம ஈர்க்கிற விதத்தில் தான் இருக்கும். பாவம் எப்பவுமே அலங்காரமா தான் இருக்கும், அழகா தான் இருக்கும். Hallelujah, hallelujah. In the Garden of Eden, among all the trees, the tree of knowledge of good and evil are so attractive that Eve and Adam fell for it. ஏதேன் தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருந்தது. அந்த எல்லா மரத்தை பார்க்கிலும் நன்மையும் தீமையும் அறியத்தக்க மரம் எப்படி இருந்ததுங்க? ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. Hallelujah. மின்னுதெல்லாம் all that glitters is not. Understand that? Why with me? So turn away. What is it? Change your mind. Change your mind. உங்கள் மனம் மாறட்டும். தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கு. மனம் மாறு. மனம் திரும்பு. ஆமென். மனம் திரும்பு. இந்தியில என்ன இருக்குது? மன்ஃபிரா. இங்கிலீஷ்ல என்ன இருக்குது? repent. ஆமென். மனம் திரும்பு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6 லிருந்து 10 வரைக்கும் வாசிப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6 லிருந்து 10. அவர் அதிகாரத்திலே அதிகாரி. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து வைக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் இருதை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அது விட்டுடுங்க. 2 கொரிந்தியர் 7:10. 2 கொரிந்தியர் 7:10. 2 Corinthians chapter 7 verse 10. தேவனுக்கேற்ற துக்கம் என்று மனத்தால் அறிந்தவருக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் உண்டாகிறது. ஆமென். லௌகிக துக்கமும் மரணத்தும் உண்டாகிறது. Amen. Hallelujah. For godly sorrow produces repentance unto salvation,
But bodily sorrow brings or produce death. Amen. தேவனுக்கு ஏதுவான துக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கொடுக்கிறது. Hallelujah. Hallelujah. When was the last time you cried for the sin that you committed? கடைசியா எப்போ நீங்க செய்த பாவத்துக்காக ஆண்டவர் முன்னாடி அழுதுங்க, புலம்புனீங்க? Hello? When was the last time you wept before God, cried before God? You became so sorrowful. Lord, I'm so fool, I'm so bad that I committed that sin before you and heaven. எப்போ கடைசியா நீங்க தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து புலம்பினீங்க, ஆண்டவரே நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கிறேன், பைத்தியக்காரனா இருந்திருக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பரலோகத்துக்கு விரோதமாக இந்த பாவத்தை நான் எப்படி ஆண்டவரை செய்தேன் என்று நீங்கள் புலம்பினீர்கள்? Hallelujah. As the வார்த்தை சொல்லுகிறபடி தேவனுக்கு ஏதுவான துக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை. Hallelujah. 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 One thing you need to understand, sin will always tell about how good, nice, wonderful if you have it and enjoy it, but it will never tell you the end result of it. Amen. பாவமானது எப்பவுமே என்னங்க சொல்லும்? எவ்வளவு அருமையா இருக்கும், எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், எவ்வளவு உல்லாசமா இருக்கும் என்று சொல்லுமே தவிர அதனுடைய முடிவை ஒருபோதும் என்னங்க சொல்லாது, சொல்லவே சொல்லாது. அப்ப தேவனுக்கு ஏதுவான துக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. 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 Second Peter chapter 3 verse 9. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். தாமதிக்கிறார் என்று கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். The Lord is not slow in keeping his promise as some understand slowness. He is patient with you, not wanting anyone to perish, but everyone to come to repentance. Hallelujah. Hallelujah. It is God's will that none should perish, but everyone must come to repentance. Hallelujah. ஒருவனும் கெட்டு போகாம எல்லாரும் எதுக்காக என்ன வரணும்? மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். Hallelujah. அது தாமதிக்கிறார் அப்படின்னா his second coming is not delaying, he is waiting. He is being patient with all the people in the world that they may repent and come to him. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் திரும்பமாய் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று நமக்கு சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரா? நம்ம பொறுமையா இருக்கிறார். எதுக்காக பொறுமையா இருக்கிறா? நம்ம எல்லாம் மனம் திரும்ப. அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் பொறுமையாக இருக்கிறார். Hallelujah. He is being patient with us. Amen. So that we expect all of us to come to repentance. Come to repentance. Hallelujah. He expect all of us to come to repentance. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஒருவேளை ஆண்டவர் நம்ம வாழ்கிற நாட்டிலே சீக்கிரமாக வந்து விட்டார். அல்லேலூயா. அதற்கு பின்பாக என்ன இல்லைங்க? மனம் திரும்புதல் இல்லை. God willing, if Jesus comes while we are alive, understand, no more repentance, no more grace, no more conviction of the Spirit of God. Hallelujah. But only tribulation. Amen. Amen. ஒருவேளை நாம் உயிரோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து விட்டால், நாம் மனம் திரும்பாத நேரத்தில் ஆண்டவர் வந்து விட்டால், அவர் வந்த பிறகு மனம் திரும்புதல் இல்லைங்க, கிருபை இல்லை, தயவு இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை, ஆவியானுடைய பாவத்தை குறித்து உணர்த்துகிற காரியம் இல்லை. God willing, if Jesus comes before we could close our eyes, before we could repent, no more repentance after that, no more forgiveness of sins after that, no mercy after that, only tribulation, trouble and sorrow.
So that's why God wants everyone to repent and come to the saving knowledge of Jesus Christ. நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு வேர்ஸ் படிச்சோம், அப்போஸ்தலர் நடபடிகள் 17:30, Acts chapter 17 verse 30 படிக்கலாமா? God has foreseen or overlooked all the times of our ignorance, but now He wants every man to come to repentance. Acts chapter 17 verse 30. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஒரு நிமிஷம் நிறுத்தலாமா? தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஹalleluya. எவ்வளவு நல்ல தேவன். ஆமென். நல்ல தேவன். ஆமென். Our God is a good God. He knows exactly what we are doing. He knows exactly how wicked we are, but still, okay, let go. But let him come to repentance. நாம் எவ்வளவு அக்கிரமக்காரர்கள், துன்மார்க்கர்கள் என்பதை தேவன் நன்றாக அறிந்திருந்தோம். அவர் என்ன பண்றாரு? அவன் அழிந்து போகக்கூடாது, அவனை மனம் திரும்புதலுக்கு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மனம் திரும்புதலுக்கு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹalleluya. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், ஒரு மனிதன் மனம் மாறி, ஒரு மனிதனுடைய மீட்பு வந்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்னன்னா அது மனம் திரும்பின வாழ்க்கை. The sign of a saved person, a sign of a redeemed life is a changed and repentant life. Hallelujah. Hallelujah. How to express my repentance? நான் இந்த நாள்ல மனம் திரும்ப விரும்புகிறேன். எப்படிங்க மனம் திரும்பணும்? I understood what is repentance today. How to get repented? How to express my repentance? Hallelujah. Hallelujah. We need to express our repentance. Amen. We need to express our love. How we express our love? நம்ம அன்பை எப்படிங்க வெளிப்படுத்துறோம்? How you express your love to your parents? By honoring them, by obeying them. நம்முடைய பெற்றோருக்கு நம்முடைய அன்பை எப்படிங்க வெளிப்படுத்துறோம்? அவங்களை கனப்படுத்தும் பொழுது, அவங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். அதே போல நாம் மனம் திரும்பி விட்டோம் என்பதை எப்படி நான் வெளிப்படுத்துவது? How to express my repentance? Number one, we need to acknowledge to God the sin that we are living in or we committing. முதலாவது தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய பாவத்தை குறித்து நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். ஹalleluya. ஹalleluya. நிறைய பேர் இப்படி தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, நான் ஏதாவது தெரியாம பாவம் பண்ணிட்டு இருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. Lord, if I have done anything wrong, please forgive me. Hello? Nobody does wrong without knowing. தெரியாம யாரும் பாவம் பண்றது இல்லைங்க. தெரியுமா உங்களுக்கு? ஹalleluya. ஹalleluya. தெரிஞ்சு பண்றோம். சில பேர் பிளான் பண்றோம். Some people knowingly do, some people plan. Very clever. Amen. And the footstep smell கூட கண்டுபிடிக்க முடியாது. So clever. Amen. 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 சொல்லுங்க பைபிள்ல. David confession, Psalm 51 is a beautiful expression how a man who committed sin repent and cry unto God. சங்கீதம் 51 நாம் வாசிக்கும் பொழுது எப்படி ஒரு தேவ மனிதன் அவன் பாவம் செய்து இடறி விழுந்த பொழுது உண்மையாக மனம் திரும்பி ஆண்டவரை சமூகத்தில் வருகிறான் என்பதற்கு தாவீது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறார். நாம் வாசிக்கலாமா? சங்கீதம் 51 2-4. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். Hallelujah. The word of God says we have to confess our sin before God. Amen. Confession ஃபாதர் முன்னாடி போய் ஜெபம் பண்றது இல்ல. அறிக்கை செய்யறதா ஃபாதர் முன்னாடி ஜெபம் பண்றது இல்ல. Confession means you have to agree, Lord, I am wrong, I did mistake,
Lord, I come before you. I need your forgiveness. Hallelujah. Hallelujah. You need to acknowledge, you need to take ownership of what you have done. Amen. நாம் செய்த பாவத்தை நம்ம தேவனுக்கு முன்னாடி போய் ஆண்டவரே நான் தான் ஆண்டவரே செய்தேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு சொல்லி அவரோடு கூட மன்னிப்பு கேட்க வேண்டும். Hallelujah. Hallelujah. You know what you did. Hello. You know, நீங்க பண்ணது யாருன்னு தெரியும், உங்களுக்கு தான் நல்லா தெரியும். Amen. உங்களுக்கு தான் நல்லா தெரியும். You know what you did. Amen. We know how crafty we are, how snoopy we are. Hello. எவ்வளவு clever, எவ்வளவு smart யாருன்னு தெரியும், நமக்கு தான் தெரியும். Amen. So we need to confess to God. 1 John chapter 1 verse 9 says, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்னங்க சொல்லுது? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால், நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா நேரத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும். If we confess our sins, he is just and righteous God to forgive all our sins and cleanse us from all unrighteousness. Hallelujah. Hallelujah. God does not want you to cover your sin, but God expects you to confess it and forsake it. தேவன் நம்முடைய பாவங்களை மறைத்து வைக்க சொல்ல, அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டு சொல்லுகிறார். ஹalleluya. ஹalleluya. இந்த காலை வேளை ஆவியானவர் உங்களுக்கு எதை விட்டுவிடு என்று சொல்லுகிறாரோ அதை தயவு செய்து விட்டுவிடு. In this morning time, whatever the Spirit of God convicts you, tells you to leave, confess and leave. Confess and leave. Hallelujah. When we're talking about sin to God, we also sometimes take a role like Adam, blaming game. நம்ம ஆதாமை போல தேவனிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது, ஆண்டவரே அவங்களால தான் இந்த பாவம் செய்தாங்க, அவங்க என்ன கோபப்படுத்தினாங்க, அதனால தான் நான் இப்படி செஞ்சுட்டேன், ஆண்டவரே அவங்க என்ன இப்படி பண்ணாங்க, அதனால தான் நான் இப்படி செய்து விட்டேன் என்று சொல்லி நாம் என்ன பண்றோம், மற்றவர்கள் மேல் பழி சுமத்துகிறோம். ஆமென். நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, நான் வேற ஆளுங்களை பத்தி பேசுறேன். Hallelujah. We cannot play blame game before God. Amen. We have to take ownership of the sin that I have committed, you have committed. தேவனுக்கு முன்பாக போய் அவனால தான் நான் இதை செஞ்சேன், அவனால தான் இதை செய்தேன் என்று சொல்லி நாம் வாக்குவாதம் செய்ய முடியாது. நான் செய்த பாவத்துக்கு, நான் அநியாயத்துக்கு, அக்கிரமத்துக்கு நான் பொறுப்பாளியாக இருக்கிறேன். Hallelujah. 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 You need to take ownership of what you have done. Amen. தாவீது சொல்லுகிறான் அழகா, ஆண்டவரே உமக்கு விரோதமா, உம்முடைய சமூகத்துக்கு விரோதமா நான் என்ன பண்ணேன், பாவம் செய்தேன். David was an honest man. Amen. David was a honest man. Any man who is honest about his sin, God honors. Amen. தன்னை பாவத்தை குறித்து உண்மையை அவருகிறானோ அவனை கர்த்தர் கன பண்ணுவார். Hallelujah. அதனால தாவீதை பார்த்து என்ன சொல்றார் ஆண்டவர், என் இருதயத்துக்கு a man after God's own heart. Amen. Are you with me? So specifically acknowledge all our sins to God. That's a sign repentance has come to your heart. மனம் திரும்புதல் எனக்குள் வந்து விட்டது என்பதற்கு அடையாளம் என்னன்னா, நான் செய்த குற்றங்களுக்காக ஆண்டவர்ட்ட என்ன பண்ண, ஒளி மறைவெல்லாம் எல்லாத்தையும் சொல்றேன். Hallelujah. Hallelujah. Secondly, மனம் திரும்புதல் வந்து விட்டால் என்னதுங்க பண்ணுவோம், செய்து கொண்டிருந்த செய்த பாவத்தை விட்டு நாம் விலகுவோம். Hallelujah. Forsaking the sin that we are, the lifestyle, maybe the sin that you committed is another evidence that repentance has come to you. மனம் திரும்புதல் உங்களுக்கு வந்து விட்டது என்பதற்கு இன்னொரு அடையாளம் என்னன்னா, செய்து கொண்டிருந்த பாவத்தை விட்டு விலகுவது. Hallelujah. செய்து கொண்டிருந்த பாவத்தை விட்டு விலகுவது. Amen. Now ஒரு important question, எதுங்க பாவம்? Amen. பெரிய கேள்வி இல்லையா? What is sin? Amen. What is sin? ஒரு நாள் ஒரு வயதுல மூத்தவர் பைபிள் ஸ்டடி பண்ணி கொண்டிருந்தார். அவர் வந்து கேட்டார், பாஸ்டர் உங்ககிட்ட ஒரு சின்ன டவுட், ஸ்மால் டவுட். இல்ல பால் வந்து திமோத்திக்கு சொல்றாரு, உங்களுடைய பலவீனத்து நிமித்தம், அடிக்கடி வருகிற பலவீன நிமித்தம் கொஞ்சம் திராட்சை ரசம் எடுத்து போய் வைன் குடிக்கலாமா?
நானே wine கொஞ்சம் குடிக்கலாம். Because of one elderly brother came and asked, Pastor, I have a doubt. Yes, brother, tell me. See, Paul is writing to Timothy. Because of your frequent illness, I advise you to take a little bit of wine, grape juice. Can I drink wine? Hello? No. If you want the definition for sin, பாவம் என்னங்க? எதுங்க பாவம்? சின்ன பாவம், பெரிய பாவம், மீடியம், மிடில், எக்ஸ்ட்ரா லார்ஜ், எதுங்க பாவம்? எந்த பாவம்? What is sin? What is sin? 1 Corinthians chapter 10 verse 31, beautiful illustration. Whatever does not bring glory to God. படிங்க மக்களே, எல்லாரும் படிக்கலாம். பாவத்தினுடைய டெஃபினிஷன். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். Anything that does not bring glory to God is equal to தேவனுக்கு மகிமை கொண்டு வராத காரியங்கள் எது இருந்தாலும் அது என்னங்க? என்னங்க சத்தமா தான் சொல்லுங்க. பாவம் சொல்லுங்க. நான் உங்களை பாவின்னு சொல்லுங்க. ஆமென். Anything that does not bring glory to God is தேவனுக்கு மகிமை கொண்டு வராத காரியங்கள் என்னங்க? பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. Anything that falls short of the glory of God is called sin. ஆமென். தேவனுக்கு மகிமை கொண்டு வராத காரியங்கள் எல்லாமே என்னங்க? பாவம். Another word, the right word is missing the mark God has set. ஆமென். தேவன் வைத்த இலக்கை தவற விடுவது பாவம் என்று சொல்லி வேதம் நமக்கு விளக்கம் அளிக்கிறது. அல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Number 1, acknowledge your sins to God. Forsake the sin that you are living in or holding on to. Thirdly, clean up your relationship. Amen. உங்களுடைய உறவு முறைகளை என்ன பண்ணுங்க? சுத்தம் பண்ணுங்க. Hallelujah. Hallelujah. Sometimes sins not only associate with us but also associate with people who are around us. பாவம் நம்மை குறித்து மாத்திரம் வரும் காரியங்கள் அல்ல, பாவமானது நம்மை சுற்றிலும் நான் யாரோடு இருக்கிறோம் அதை குறித்து நமக்கு கணக்கு ஒப்புகிறது. அல்லேலூயா. 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 Clean up your relationship. Amen. There are certain relationships you need to leave. சில உறவுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது, அது நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறது. அந்த உறவுகளை விட்டு நீங்க கட் பண்ணணும். அல்லேலூயா. Hallelujah. There is a beautiful English saying. ஆங்கிலத்தில் அருமையா சொல்லுவாங்க, show me your friend and I will. உன் நண்பனை எனக்கு காண்பீங்க. உங்களை பத்தி நான் சொல்றேன். ஆமென். உன் நண்பனை எனக்கு காண்பீங்க, உங்களை பத்தி நானே கிளியரா சொல்றேன். show me your friend, I will tell about you. Hallelujah. Who is your friend? உங்க friend யாருங்க? Who is your friend, sisters? Hello? No friend? It's very important that you have friends who will encourage you in the Lord, who can speak the word of God into your life, who can pray for you and pray with you. Hallelujah. எப்படிப்பட்ட நண்பர்கள் எனக்கு வேணுங்க? தேவனுடைய வார்த்தையின் மேல் பேசுகிற மனிதர்கள், சகோதர சகோதரி எனக்கு வேணும். எனக்காக ஜெபம் பண்ணவும், என்னோட ஜெபத்துல தரித்திருக்கிற நிற்கிற சகோதரர்கள் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் தப்பு பண்ணும்போது டேய் நீ பண்ணது தப்புன்னு சொல்லி சுட்டி காண்பிக்கிற நண்பன் வேணும். Hallelujah. Hallelujah. If I sin, if I go astray, he has to point his finger and say, hey, what you did is wrong, you must repent. He is a true friend. Amen. He is a true friend. Hallelujah. Hallelujah. Are you with me? There are certain relationships which encourages sin in your life. Cut off that relationship. There are certain relationships in our life which is drawing you away from the presence of God. Cut it off. நம்முடைய வாழ்க்கையில சில உறவுகள் இருக்கும், அந்த உறவுகள் இன்னும் நம்ம பாவ வாழ்க்கையில ஆழத்துல போய் சிக்கிக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அந்த உறவுகளை வெட்டி விடுங்கள். சில உறவுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும், இன்னுமா தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தூரமா நம்மளை எடுத்துட்டு போவோம். அந்த உறவை வெட்டி விடுங்கள். Hallelujah. 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 They will, if you don't cut it off, they will take you to their destiny. Amen. நீங்கள் அந்த தகாத உறவுகளை நீங்கள் வெட்டாவிட்டால் அவங்க அக்னிக்கு போகிற அந்த இலக்கை நோக்கி உங்களையும் கொண்டு சென்று விடுவார்கள்.
Amen? Are you with me? Clear up your relationship. Clear up your relationship. Finally, when the repentance comes, you can see fruit in their lives. Amen. மனம் திரும்புதல் வந்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில கனிகளை பார்க்க முடியும். Hallelujah. You can see the fruit of repentance in their life. அவங்க வாழ்க்கையில மனம் திரும்புதல் வந்துவிட்டால் வாழ்க்கையில கனிகளை பார்க்க முடியும். Amen. கனிகளை பார்க்க முடியும். Hallelujah. Hallelujah. Their words will be different. அவருடைய வார்த்தை மாறி இருக்கும். Hallelujah. Hallelujah. By our words, your words or my words represent who you are. உங்க வார்த்தைகளே நீங்க எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று எல்லோருக்கும் காண்பித்து. ஆமென். Your words. ஆமென். உங்களுடைய வார்த்தைகள் உங்களை யார் என்பதை மற்றவர்களுக்கு அடையாளம் காண்பித்து விடும். ஆமென். Are you with me? When repentance comes, you will not speak words of death, you will speak words of life. மனம் திரும்புதல் வந்துவிட்டால் மரணத்தினுடைய வார்த்தைகள் அல்ல, பொய்யான வார்த்தைகள் அல்ல, சீர்கேடான வார்த்தைகள் அல்ல, ஜீவனுக்குரிய வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள். மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை பேசுவீர்கள். கிருபை நிறைந்ததாயும் உப்பால் சாரமேறின வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள். Hallelujah. Hallelujah. When the repentance comes, your word will be filled with grace and seasoned with salt. You will speak words of life, words of edification, words of encouragement to others. Because the Spirit of God is in you. ஏனென்றால் ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறபடினால மரணத்தின் வார்த்தை நீங்க பேச முடியாது, சீர்கெட்ட வார்த்தைகள் நீங்கள் பேச முடியாது, நீங்கள் ஜீவனுக்குரிய வார்த்தைகளை தான் பேசுவீர்கள். Hallelujah. By your words, that's what, by the fruit the tree will be known. அந்த மரத்தின் கனியினால் அந்த மரத்தின் தன்மை என்ன பண்ண முடியும்? கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். By your words, your life will be analyzed. உங்கள் வார்த்தையை வைத்து உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நிர்ணயித்து விட முடியும். Hallelujah. 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 Your actions. Your actions. உங்களுடைய செயல்பாடுகள். உண்மையான மனம் திரும்புதல் வந்துச்சா நம்ம செய்யலாம் வித்தியாசம் அப்படி இருக்கு, தேவத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. All your actions, your habits, your conduct, everything will be godly. Everything will be godly. Everything will be godly. Hallelujah. When I was not saved, many people came and many pastors met me and told, accept Jesus Christ because he is the true God. I hated them. Do you know why? All the Christians I lived with, they were very immoral. நான் ரட்சிக்கப்படாத நேரத்துல அநேக போதகர்கள் வந்து என்கிட்ட சொல்லுங்க, அப்பா ரமேஷ், நீ ரட்சிக்கப்படல, நீ ரட்சிக்கப்படணும், இயேசுவை ஆண்டவராக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் நான் வெறுத்தேன். ஏனென்றால் என்னை சுற்றிலும் வாழ்ந்த கிறிஸ்துவர்கள் எல்லாம் சீர்கெட்ட கிறிஸ்துவர்களாக இருக்காங்க. அவங்கள மாதிரி நான் ஆகவே கூடாது என்று சொல்லி நான் தீர்மானம் எடுத்திருந்தேன். Hallelujah. Hallelujah. That's why the word of God says the name of the Lord is blasphemed among unbelievers because of such characters. தேவனுடைய நாமம் அந்நியர்களுக்குள்ளே தூஷிக்கப்படுவதற்கு முதல் காரணம் யாருன்னா சீர்கெட்ட கிறிஸ்துவர்கள், மனம் திரும்பாத கிறிஸ்துவர்கள். Hallelujah. Our repentance must be manifested through our lifestyle, by my word, by my action, by my doings and my walk. நான் மனம் திரும்பி விட்டேன் என்பதற்கான கனிகள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய நடக்கைகள், என்னுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் மனம் திரும்புவதற்கான அடையாளம் காணப்பட வேண்டும். Hallelujah. 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 We can preach, but if you don't live, you are not changed. Amen. பிரசங்கம் பண்ண முடியும், ஜெபம் பண்ண முடியும், ஆனா வாழ்க்கையில அந்த மாற்றம் இல்லை என்றால் உன்னோட பிரசங்கமும் வீணு, உன்னுடைய ஜெபமும் வீணு. Hallelujah. So this morning time God calls us for repentance. இந்த காலை வேளை தேவன் மனம் திரும்ப வேண்டும். Hallelujah. Hallelujah. Shall we all rise up in this morning time? நம்ம எல்லாரும் இந்த காலை வேளை எழுந்து கொள்ளலாம்.
கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்துவிட்டு எபிரேயர் 6:4-6 வாசிப்போம். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசித்து பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களும் மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு எதுவாய் அவர் மறுபடியுமாய் புதுப்பிப்பது கூடாத காரியம். Hallelujah. One of the dangerous and fearful words. It is impossible for those who have been once enlightened, who have tasted the heavenly gift, who have shared in the Holy Spirit, who have tasted the goodness of the Word of God and the powers of the coming age, and who have fallen, to be brought back to repentance. Hallelujah. கர்த்தருடைய அன்பை ருசித்து பார்த்து பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுவிட்டு வரப்போற பரலோக காரியங்கள், நித்திய ஜீவன் காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு மீண்டும் அவங்க விழுந்து போனால் மறுபடியும் அவங்களை மனம் திரும்புவதற்கு கொண்டுவதற்கு கூடாத காரியம். It is impossible for those who are enlightened, who have tasted the Holy Spirit, partaken in the Holy Spirit, who have tasted the goodness of the coming age of this life, if they fall away, it's very difficult for them to repent. நம்ம எல்லா கண்களும் அடைக்கப்பட்டிருக்கிறோம். Shall we all close our eyes in this morning? Repentance is not only for the unbeliever, mainly the repentance is for the believer. மனம் திரும்புதல் ஏதோ ஆண்டவர் அறியாத பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு மாத்திரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லைங்க, மனம் திரும்புதல் மெயினா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான். Hallelujah. Hallelujah. The more you draw near to the holy God, the more you will expose us of our sinfulness. எவ்வளவாக தேவன் அண்டையிலே நாம் சேருகிறோம், அவ்வளவாய் நமக்குள்ள இருக்கிற விக்கினங்களை, அக்கிரமங்களை, அநியாயங்களை அவர் வெளிச்சம் போட்டு காட்டுவார். Hallelujah. Repentance should be our lifestyle. மனம் திரும்புதல் ஒரு வாழ்க்கை முறையாக இருக்குங்க. அனுதினமும் மனம் திரும்ப, ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்களை துக்கப்படுத்தினேன்னா, ஆண்டவரே இன்னைக்கு நானே உங்களை ஆண்டவரே பிரியப்படுத்தாமல் போனேன்னா, ஆண்டவரே எனக்கு காண்பீங்க. Lord, did I grieve you today? Lord, did I insult you today? Did I bring shame to your name on today? Lord, please show me that I may repent. Hallelujah. David acknowledged his sin before God. He did not hide it. தாவீது தான் செய்த பாவத்தை மறைக்கவில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக சென்று, ஐயோ ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் மாத்திரமே நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தேவனிடத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. When he repented, God restored him. அவன் மனம் திரும்பின பொழுது தேவன் மறுபடியும் அவன் விழுந்து போன நிலைமையிலிருந்து அவனை தூக்கினார். கெட்ட குமாரன் அந்த பன்றி கூட்டத்திலிருந்து கதறுகிறான். புத்தி தெளிந்து விட்டது. நான் பிதாவின் வீட்டுக்கு போவேன், நான் வானத்துக்கும் என் தகப்பனுக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி மனம் தெளிந்தான். The younger son came to his senses in the big pen and he cried out, I have sinned against heaven and my father, and I will go to my father. He made a decision. We see the rest of the scripture. His life changed for better. நம்ம பார்க்கிற வசனத்துல அந்த கெட்ட குமாரன் தான், ஆனா அவனின் தகப்பனை ஏற்றுக்கொண்டார். வீட்டிலே அவன் மறுபடியும் சேர்க்கப்பட்டான். He was a prodigal son, but when he repented, his state and his standing was changed by the Father, and he entered into the house. The காலை வேளையில மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். You know and I know what we did. தன்னுடைய பாவங்களை மறைக்கிறோம், வாழ விட மாட்டார்.
அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். Whoever conceals his sin will not prosper, but whoever confesses it and forsakes it will receive mercy. Whatever God is telling you to leave today in this morning time, my brother, my sister, leave it now. கர்த்தர் இந்த காலை வேளை விட்டு விடு என்று எதை சொல்லுகிறாரோ, இந்த காலை வேளை சகோதரனே சகோதரியே, அதை விட்டு விடு. Whatever God tells you to cut off, that relationship, that friendship, that dating, that friendship, cut it off. தேவன் சொல்றார், தேவன் சொல்லுகிற அந்த உறவு, அந்த தகாத உறவு, அந்த தகாத நட்பு, அந்த தகாத ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிடுங்க. Only one thing will happen. Either you will bring them into the fold or they will take you towards hellfire. ரெண்டுத்துல என்ன ஒரு காரியம் தான் நடக்கும் போது, அந்த உறவு, அந்த நட்பு உங்களை தேவனுடைய சமூகத்துல ஒருவேளை நீங்க கொண்டு வரலாம், அப்படி இல்லைன்னா அவர்கள் உன்னை அக்னி சூளைக்கு நேராக கொண்டு சென்று விடுவார்கள். It's better to cut off. It's better to put an end. அதை விட்டு விடுவது, அதை முறித்து விடுவது நல்லது சகோதரனே சகோதரியே. மனம் திரும்புதல் வந்ததுக்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? மாறின வாழ்க்கை, மாறின பேச்சு, மாறின நடக்கை, மாறின செயல்பாடுகள், மாறின வாழ்வின் நோக்கம். The fruit of repentance is changed words, changed thoughts, changed habits, changed deeds, changed walk of life. That's what Jesus said. The time is fulfilled. The kingdom of God is at hand. Repent. காலம் நிறைவேறினது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள். Your church attendance does not guarantee heaven, but your repentance truthfully, sincerely, honestly guarantee your eternal life. நீங்க சபைக்கு வந்தது உங்களுடைய நித்திய ஜீவனை உத்திரப்படுத்த முடியாது. ஆனால் உங்களுடைய உண்மையான முழு மனதோடு கூடிய அந்த மனம் திரும்புதல், மனம் மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு நித்திய ஜீவனை அருளும். இந்த காலை வேளை ஆண்டவரே, தேவனுக்கு எதுவான துக்கம் கொண்டு யாரெல்லாம் அந்த காலை வேளை மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய மகிமையை காணும். அவங்கள் வாழ்க்கை மாறட்டும், புதிதான வாழ்க்கைக்குள்ளார வந்து நடக்கும். Father, whoever is filled with godly sorrow and repenting in this morning time, Lord, change their life, Lord, and lead them to greater heights. Lead them to the purpose and the plans that you already have in store for you. ஆண்டவரே, இந்த வேளையில நிமித்தம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று துக்கப்பட்டு கதறுகிற சகோதர சகோதரிகளை நீர் கரம் பிடித்து அவர்கள் வாழ்க்கையை மாற்றி நீர் அவர்களுக்கு வைத்திருக்க அந்த நோக்கத்துக்கும் திட்டத்துக்கு நேராய் நீர் நடத்தும் ஐயா. Oh Lord, we choose to turn away from our way and turn to walk in your ways, Father. ஆண்டவரே, நாங்கள் சபையாக மனம் திரும்பி எங்கள் சொந்த வாழ்க்கையில பாதையில நம்ம நடப்பதை விட்டு உங்க பாதையில, ஜீவனின் பாதையில, நீதியின் பாதையில, பரம கானானின் பாதையில நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். As a church, we repent. We choose to turn away from our own ways and turn towards the path of life, turn towards the path of righteousness, and towards the road that leads to the eternal shore of God. ஆண்டவரே, இந்த நாள்ல கதறுகிற ஒரு இருதயத்தையும் கர்த்தர் கரம் பிடித்துக் கொள்கிறார். அவர்கள் வாழ்க்கை மாறுவதாக. Hold on to every life that is truly repenting today, honestly repenting today, sincerely turning over their life today to you, Lord.
Hold on to the life, Father. Blessed be your name, God. ஜபங்களை கேட்டபடியால் நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. May the love of God the Father, the grace of our Lord Jesus Christ, and the fellowship and the power of the Holy Spirit of God be with you now and forever and ever. Amen. Amen. Hallelujah. Hallelujah. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, it's the high time to repent. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து turn to the person and tell them it's high time to repent. It's high time to repent. Hallelujah.